இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் நீங்கள் அனைவரும் அமைதி காக்கும்படி, அமைதியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானித்து விட்டு அமர்ந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவர் என்ன பேசுறார் இன்னைக்கு? ஆவியானவருடைய இறை இரக்கத்தின் செய்தி என்ன? அன்று மோசேயிடம் கூறியது, நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்றும், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக என்றும், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்றும், இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார்கள் என்றும், அப்போது நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை தந்த தேவன். இன்று இறை இரக்கத்தின் செய்தி என்ன? இன்னைக்கு சொல்றார் பாருங்க, நான் உன் எதிர்காலத்தை தாங்கியுள்ளேன். நான் உன் எதிர்காலத்தை தாங்கியுள்ளேன். அப்படியே மௌனமாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் எனக்கிட்ட என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறார், அவருடைய சத்தம் என்ன, அவர் எனக்கு என்ன செய்தி, என்ன இறை செய்தி. இவ்வளவு நேரம் திருப்பாடல்களை, புகழ் பாக்களையும், ஆவிக்குரிய பாடல்களையும், மன்றாட்டுகளையும் ஏறெடுத்தோம். இப்போ ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி, இதோ நான் உன் எதிர்காலத்தை தாங்கியுள்ளேன் என்று சொன்னேன். உன் எதிர்காலத்தை நான் தாங்கியுள்ளேன். உன் வீட்டிலே என் அன்பு குழந்தையே, இந்த உலகில் இருள் உனக்கு மிக கடுமையானதாக தோன்றும் போது, என் அன்பு குழந்தையே, இந்த உலகில் இருள் உனக்கு மிக கடுமையானதாக தோன்றும் போது என் மாசற்ற இதயத்தில் இளைப்பாறுவாயாக. அப்போது நான் உன்னை என் மேலாடையின் கீழ் மறைத்து வைப்பேன். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, என் அன்பு குழந்தையே, இந்த உலகின் இருள் உனக்கு மிக கடுமையானதாக தோன்றும் போது என் மாசற்ற இதயத்தில் இளைப்பாறுவாயாக. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை வெட்கமுற விடாதேயும் என்று நீ ஜெபித்தாய் அல்லவா? இதோ ஆண்டவருடைய பதில், நான் உன் எதிர்காலத்தை தாங்கி உள்ளேன். என் மாசற்ற இதயத்தில் நீ இளைப்பாறுவாயாக. அவருடைய மாசற்ற இதயத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போது நான் உன்னை என் மேலாடையின் கீழ் மறைத்து வைப்பார், ஒளித்து வைப்பார், பாதுகாப்பார். நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்பது பற்றி மட்டும் நீ நினைத்து பார்ப்பாய். நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன், நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்பது பற்றி மட்டும் நீ நினைத்து பார்ப்பாய். இது உன் ஆன்மாவுக்கு புது வாழ்வையும் வெளிச்சத்தையும் தந்து ஒவ்வொரு செயலும் நிகழ்வும் உண்மையில் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீ காண்பாய். என் குழந்தாய், உன் ஒவ்வொரு நொடியையும் நானே திட்டமிடும்படி எனக்கு விட்டுக்கொடு. குழந்தாய், உன் ஒவ்வொரு நொடியையும் நானே திட்டமிடும்படி எனக்கு விட்டுக்கொடு. அதன் வழியாக எல்லா காரியங்களையும் குறித்து ஒரு அமைதி, அதன் வழியாக எல்லா காரியங்களையும் குறித்து ஒரு அமைதி உன் உள்ளத்தில் குடிகொள்ளும். நீயும் வெளியே வருவாய். உன் எதிர்காலத்தை நான் என் கரங்களில் தாங்கியிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்திரு மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே. உன் வாழ்க்கை முழுவதும் என்னிடம் ஒப்படைக்க நீ முழு மூச்சுடன் செயல்படு, ஜெபி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் குழந்தாய், இறைவனின் அன்பு மட்டுமே
உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்பதை உனக்கு நினைவூட்டுகிறேன். எல்லாமே எப்போதும் நிலைத்திருக்கும் என்று நினைத்து தங்களுடையது எல்லாவற்றையும் உலக காரியங்களில் செலவழிப்பவர்கள் அறிவின்றி முட்டாள்தனமாக அப்படி செய்கிறார்கள். என் குழந்தாய், இறைவனின் அன்பு மட்டுமே உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் புகுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒவ்வொரு நாளும் நான் என் கரங்களில் உன்னை தாங்கி இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்திரு. உன் வாழ்க்கை முழுவதும் என்னிடம் ஒப்படைக்க நீ முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் உன்னை என் மேலாடையின் கீழ் மறைத்து வைக்கிறேன் என்று வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்பது பற்றி மட்டும் நீ நினைத்து பார்ப்பாய். இது உன் ஆன்மாவுக்கு புது வாழ்வையும் வெளிச்சத்தையும் தந்து ஒவ்வொரு செயலும் நிகழ்வும் உண்மையில் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீ காண்பாய் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. என் குழந்தாய், உன் ஒவ்வொரு நொடியையும் நானே திட்டமிடும்படி எனக்கு விட்டுக்கொடு என்ற எச்சரிக்கையை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் வழியாக எல்லா காரியங்களை குறித்து ஒரு அமைதி உன் உள்ளத்தில் குடிகொள்ளும் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீயும் ஒவ்வொன்றையும் பற்றி அடையும் பயத்தில் இருந்து நீ வெளியே வருவாய் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி அப்பா. உன் எதிர்காலத்தை நான் என் கரங்களில் தாங்கியிருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உன் வாழ்க்கை முழுவதும் என்னிடம் ஒப்படைக்க நீ முழு மூச்சுடன் செயல்படு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன தேவன். இதோ ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டும் பொழுது, ஆவிக்குரிய பிள்ளைகளோடு நிலைநாட்டும் பொழுது நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருக்கி உனக்கு அமைதி அருள்வாராக என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் 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 ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.